துணிக்குருவி அவளுடைய பழைய வீட்டை வித்துட்டு அவளுடைய ஆட்டோல தான் குடியிருக்க ஆரம்பிச்சா. இப்ப அந்த ஆட்டோவா மட்டும் இல்லாம அவ புதுசா வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடமா பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சா. அதாவது ஆட்டோல பானிபூரி வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா. இந்த யோசனையை கேட்ட உடனே அவளுடைய பொண்ணு புஜ்ஜி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. இந்த வியாபாரம் நல்லபடியா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு துணியும் நினைச்ச கையோட அவ வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த ஆட்டோவை ஒரு பானிபூரி கடையாவே மாத்திட்டா. ஆட்டோவுக்கு மேல சின்னதா ஒரு டென்ட் போட்டா. சுத்தி பானிபூரி போட்டோவை ஒட்டுனா. இப்ப அந்த ஆட்டோ பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. துணிக்குருவி ஆட்டோவை பார்த்து ரொம்பவும் பெருமையா, புஜ்ஜி பாத்தியா, இந்த ஆட்டோ தான் இனிமே நமக்கு வியாபாரம் நடத்த போற இடம். நீயும் பண்ணுவும் எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா சீக்கிரமா உன் ஸ்கூல் ஃபீஸையும் நாம கட்டிடலாம். புஜ்ஜி ரொம்ப உற்சாகமா, அம்மா சூப்பர்மா, பானிபூரி வியாபாரத்துல எப்பவுமே நல்ல லாபம் கிடைக்கும். இந்த பானிபூரி சாப்பிட எல்லாரும் வருவாங்கல்ல, நிச்சயமா அவங்க எல்லாரும் உன்னை பாராட்டிட்டு தான் போக போறாங்க. பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த பன்னுக்கிளி புஜ்ஜியோட நல்ல ஃப்ரெண்டு. புஜ்ஜி, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆண்டி பானிபூரி வியாபாரம் ஆரம்பிக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டு நல்ல பானிபூரி சாப்பிடலான்னு தானே நீ நினைக்கிற. அத்தையோட நம்பி வியாபாரத்தை ஒப்படைக்காதீங்க, மொத்த பானிபூரியாயே இவ சாப்பிட்டுருவா. சி துரோகி, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டாடா, எங்க அம்மா கிட்ட என்னை இப்படி போட்டு கொடுக்குற. துணி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்து, போது சண்டை போட்டுக்காதீங்க. பன்னு, நீ பிளேட் எல்லாம் கழுவணும். புஜ்ஜி, நீ பானிபூரியில எல்லாம் ஃபில் பண்ணி பானி ஊற்றி கொடுக்கணும். அதை கேட்டு புஜ்ஜி சோகமா, என்னது பானிபூரியில ஃபில் பண்ணி கொடுக்கணுமா? ஐயோ, அதுக்கு நிறைய சக்தி தேவைப்படுமே, என் உடம்புல அவ்வளோ சக்தியே இல்லையேம்மா அப்படின்னு சொல்லி புஜ்ஜி ரொம்ப சோகமா ஆயிட்டா. பன்னு ரொம்பவும் சந்தோஷமா ஆண்டிக்கு உதவி செய்யணும்னு பிளேட் எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு இருந்தான். அப்ப பன்னு துணிக்கிட்ட ரகசியமா, ஆண்டி அங்க பாருங்க, புஜ்ஜி எந்த வேலையும் செய்யாம அமைதியா உக்காந்துக்கிட்டு இருக்கா. அவ வர வர ரொம்ப சோம்பேறியா மாறிக்கிட்டு இருக்கா. துணிக்குருவி புஜ்ஜிய பார்த்து, என்ன புஜ்ஜி வேலை செய்யாம இருக்க? அம்மா, வேலை செய்யறதுக்கு முன்னாடி நான் பானிபூரியை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, அப்பதானே வந்த கஸ்டமர்ஸ் டேஸ்ட் நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சிச்சு காக்கா, சோட்டுக்கிளி, மஹிக்கழுகு, லூசிபுரா இவங்க எல்லாருமே அவங்க வேலைக்கு போற வழியில துணியோட அந்த பானிபூரி வண்டிய பார்த்தாங்க. அதை பார்த்து ஆச்சரியமா கீழே இறங்குனாங்க. அட என்ன துணி, இது உன்னோட ஆட்டோ தானா? ஓ, பானிபூரி வியாபாரமா? எவ்வளோ செலவு பண்ணியோ என்னவோ. துணி, ஆட்டோவை வீட்டா மாத்தின, இப்போ ஆட்டோவை பானிபூரி கடையா மாத்திருக்க, நல்ல யோசனை தான். அப்போ மஹிக்கழுகு, லூசி, துணி ரொம்பவும் கஷ்டப்படுற பொண்ணு, அவ கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்காக எது வேணும்னாலும் செய்வா. அப்போ சிச்சு காக்கா, ஆனா எனக்கெல்லாம் இந்த மாதிரி வியாபாரம் சரிப்பட்டு வராது, ஏன்னா இது எனக்கு செய்யவும் தெரியாது. டோனி, இந்த வியாபாரத்துல எவ்வளவு லாபம் வரும்? சிச்சு, லாபத்தை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல வந்து பானிபூரி சாப்பிடு. சிச்சு சாப்பிடு, துணி செஞ்ச பானிபூரி கடவுள் பிரசாதம் மாதிரி இருக்கும். சிச்சு காக்கா பானிபூரி சாப்பிட பணம் செலவு பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவளுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. சிச்சு காக்கா துணி கிட்ட, டோனி, நான் காலையில தான் சாப்பிட்டேன், இப்ப எதுக்கு? புஜ்ஜி, நீ ஏன் அந்த பானிபூரியை சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் என்கிட்ட சொல்ல. புஜ்ஜி ரொம்ப உற்சாகமா, துணியாத்த ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர், என்னால மட்டும்தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சரியா சொல்ல முடியும். புஜ்ஜி ஒரு பானிபூரிக்கு 10 பானிபூரியை சாப்பிட்டுட்டு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா. அதை கேட்டு துணி சிரிச்சா. அப்போ சிச்சு காக்காவாலையும் ஆசையா அடக்க முடியாம அவளும் 2 பிளேட் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அங்கிருந்து போனா. மதிய நேரம் கடைக்கிட்ட நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. சின்ன காக்கா மற்ற பசங்களோட சேர்ந்து பானிபூரி சாப்பிட்றதுக்காக வந்தான். துணி வேலையில முழுகி இருந்தா. அப்போ சின்ன புஜ்ஜி கிட்ட வந்து, புஜ்ஜி, இந்த பானிபூரி ஐடியா சூப்பர், பாவம் உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமாடா சின்னம், எங்க அம்மா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ஆனா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றது நான் தானே, அதனால என்னாலதான் இந்த வியாபாரம் நல்லா நடக்குது. புஜ்ஜி, நீ ஒன்னும் டேஸ்ட் பார்க்கல, மொத்த பானிபூரியில பாதி பானிபூரிய நீயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஆண்டி ஆண்டி இங்க பாருங்க, புஜ்ஜி இப்ப மட்டுமே 20 பானிபூரியே சாப்பிட்ருக்கா. சி, இவன் ஒருத்தன் என் கூடவே இருந்து எங்க அம்மா கிட்ட எப்பவுமே என்ன போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? இவெல்லாம் சுத்தமா நல்ல ஃப்ரெண்டே இல்ல. துணிக்குருவி ரொம்ப கோவமா, புஜ்ஜி மறுபடியும் சண்டையா? ஒழுங்கா வேலையை பாருங்க,
இல்லனா இன்னைக்கு ராத்திரிக்கு உங்களுக்கு சாப்பாடே கிடையாது. புஜ்ஜி குருவி ரொம்ப பயந்து போய், ஐயோ வேண்டாம், எனக்கு சாப்பிடலன்னா ராத்திரி தூக்கம் வராது, வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சா. அன்னைக்கு சாயந்தர நேரம் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. துணி அன்னைக்கு வந்த வருமானம் என்னன்னு எண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தா. துணி ரொம்பவும் சந்தோஷமா, அப்பாடா இன்னைக்கு நல்ல லாபம் வந்துச்சு. ஆண்டி, இங்க நானும் வேலை பார்த்தல, வந்த லாபத்துல எனக்கு ஒரு ஸ்வீட் பண்ணு வாங்கி கொடுக்குறீங்களா? சரி பண்ணு, நாளைக்கு உனக்கு ஸ்பெஷலா வாங்கி தரேன். அம்மா, நானும் தானே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பானிபூரியெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லியிருக்கேன். லாபத்துல எனக்கும் நீ பாதி கொடுக்கணும். லாபம் இல்ல, மிளகாத்தூளை வாயில கொட்டி விடுறேன். அப்ப ராத்திரி நல்லா தூக்கம் வரும். நாள் பூரா ஊரூரா சுத்தி பானிபூரி வித்ததுக்கு அப்புறமா தினமும் அவங்க இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு கீழே வந்து துணி, புஜ்ஜி, பன்னு 3 பேரும் ஓய்வெடுத்தாங்க. ஆட்டோக்கு பக்கத்திலேயே ஒரு அடுப்பு வச்சு அங்க துணிக்குருவி ராத்திரிக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ துணி, அப்பப்பா இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. நல்ல வேலையா செஞ்ச பானிபூரி எல்லாம் வித்து தீந்துருச்சு. இல்லைன்னா ராத்திரிக்கு அதைத்தான் சாப்பிட்டுருக்கணும். அம்மா, நீ புளிக்குழம்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற? நீ காலையில பானிபூரி செஞ்சப்ப வந்த காட்டை விட இந்த காட்டு அதிகமெல்லாம் வருது. ஏய் புஜ்ஜி, காலையில பானிபூரி செய்யும் போது நீ எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தல, அதனால எவ்வளோ நஷ்டம். அதான் ஆண்டி உனக்கு இப்படி புளிக்குழம்பு செஞ்சு தண்டனை கொடுக்குறாங்க. டேய் பன்னு, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டு என்னை போட்டு கொடுத்துக்கிட்டு என்னை திட்டிக்கிட்டு இருக்கியே. உனக்கு இன்னைக்கு ராத்திரிக்கு சாப்பாடே இல்லை போடா. புஜ்ஜி, நீ என்னை எவ்வளோ வேணும்னாலும் திட்டிக்கோ, நான் கவலைப்பட மாட்டேன். ஆண்டிக்கு நான் வேலை செஞ்சது தெரியும். நான் ஆண்டிக்காக பிளேட்டாவது கழுவி கொடுத்தேன். நீ என்ன பண்ண? பானிபூரி முழுசு முழுசா முழுங்குன. துணிக்குருவி சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறமா, சரி சரி, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நிப்பாட்டிட்டு சாப்பிடுங்க. அம்மா, இந்த புளிக்குழம்பு ரொம்ப காட்டா இருக்கு. இதை சாப்பிட்டுட்டு நான் மேல இருந்து கீழே உருண்டு வந்து விழ போறேன் பாரு. அப்பதான் உனக்கு தெரிய போகுது. புஜ்ஜி, உனக்கு குழம்பு பிடிக்கலனா ரசம் வச்சிருங்க பாரு, அதை ஊத்தி வேணா சாப்பிடு. புஜ்ஜி, அந்த குழம்பே நல்லாதான் இருக்கு. நீ அதை சாப்பிட்டுட்டு வேணும்னா கீழே படுத்துக்கோ. நான் இந்த ரசத்தை சாப்பிட்டுட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் படுத்து நல்லா தூங்கிக்கிறேன். புஜ்ஜி குருவி ரொம்ப கோவமா பனுவை பார்த்து, டேய் என்னடா ரொம்ப கிண்டல் பண்ற? என்னால இந்த குழம்பு சாப்பிட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எவ்வளோ காரம் இருந்தாலும் எவ்வளோ புளிப்பு இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் பாரு. சாப்பிட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் படுத்துக்க போகிறேன், அப்போ உனக்கு தெரியும். அப்படி புஜ்ஜி குருவி போட்டி போட்டுக்கிட்டு அந்த புளிக்குழம்பையே சாப்பிட்டான். புளிப்பு அதிகமாக இருந்தாலும் காரம் அதிகமாக இருந்தாலும் அதையே சாப்பிட்டான். அதை பார்த்து துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு சாப்பிட்டு எல்லாரும் படுத்து தூங்குனாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. துணியோட பானிபூரி வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு பயங்கர காத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சுது. துணிக்குருவி ஆட்டோவை பிளாஸ்டிக் கவர் போட்டு மூட ரொம்ப முயற்சி பண்ணா. ஐயோ, இந்த மழை இப்பதான் பெய்யணுமா? மழை தண்ணி எல்லாம் பானியில விழுந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு தெரியலையே. அம்மா, நீ உள்ள வாமா, மழை ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு பாரு. ஆண்டி, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அப்படி பன்னு உதவி செய்யறதுக்கு கீழே இறங்கி வரும்போது அதுக்குள்ள அந்த இடத்துக்கு லூசி புறா கொடைய பிடிச்சிக்கிட்டு வந்தா. அவ துணிக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னான். துணி நில்லு, நான் உனக்கு உதவி செய்யறேன். இந்த ஆட்டோவை மூடிடலாம். லூசி, ரொம்ப தேங்க்ஸ். ஆட்டோவை மூடியாச்சு. மழை தண்ணி விழுந்திருந்தா என்ன இருக்குமோ. துணி, நீ கஷ்டப்படுற பார்த்துட்டு அப்படியே எப்படி போறது? அது மட்டும் இல்லை, எனக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். பானிபூரி நினைச்சு போச்சுனா அப்புறம் என்னால் எப்படி சாப்பிட முடியும்? லூசி ஆண்டி, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பானிபூரியை காப்பாற்ற நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஐயோ புஜ்ஜி, சரியான சோம்பேறினி. எப்போவுமே சாப்பிட்றத பற்றி யோசிக்கிற. அவங்க பானிபூரியை காப்பாற்ற வரல, அவங்க ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்தாங்க. டேய் பன்னு, எப்போவுமே என்னை போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பியாடா? உனக்கு இந்த வாழ்க்கை என்னால் தானடா கிடைச்சிது. புஜ்ஜி பன்னு 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துக்கிட்டு துணி லூசி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அன்னைக்கு மழை பெய்யும் போது லூசி வந்து துணிக்கு உதவி செஞ்சதுனால அவளுடைய வியாபாரம் அன்னைக்கு நல்லபடியா நடந்துச்சு. அடுத்த நாள் காலையில மகிக்கழுகு துணியோட பானிபூரி ஆட்டோ கிட்ட வந்துச்சு. துணி, உன் வியாபாரம் நல்லபடியா நடக்குது. ஆனா தனியா நீ கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆமா மகி, வச்சுக்கிட்டு இருக்கிறது 2 சின்ன பசங்களை. அவங்களால அதிகமா வேலை எதுவுமே செய்ய முடியாதுல்ல. நீ ஒன்று பண்ணு, குவாலிட்டி செக்கிங் விஷயத்த மட்டும் புஜ்ஜியை பார்த்துக்க சொல்லு. கஸ்டமர்ஸ்ட பணம் கலெக்ட் பண்ணுற விஷயத்த அவகிட்ட கொடுக்க வேண்டாம். ஏன்னா கஸ்டமர் கம்மியாக பணம் கொடுத்தாலும் புஜ்ஜிக்கு சரியா தெரியாது. அதனால
உனக்கு தான் நஷ்டம் வந்துடும். ஆ ஆமா மஹி, சரியா சொன்ன. அப்படி மஹிக்கழகு வியாபாரத்துல சில நுணுக்கங்களை துணிக்கு சொல்லி கொடுத்தா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது அதை எதிர்த்து நிக்கிற தைரியம் இருந்தா நம்ம வாழ்க்கை இந்த ஆட்டோ மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வாழ கத்துக்கிட்டா துணி மாதிரி சந்தோஷமா வாழலாம். பறவைங்களோட வாழ்க்கையில கரண்ட் பில்லுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாவே மாறுச்சு. இபி ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா ஒவ்வொரு மாசமும் ரீடிங் எடுக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கோம். சிச்சு காக்கா ரொம்பவும் திமிரு பிடிச்சவ, கோவக்காரியும் கூட. ஒரு நாள் பறவைங்க பில்லு கட்டுறதுக்கு லேட் ஆச்சுன்னா போதும், உடனே ஃபைன் போடுறது, அப்படி இல்லைன்னா கரண்ட் வயரை கட் பண்ணிட்டு போறது, இத சாதாரணமா செய்வா. அவ ஊருக்கு வர அப்படின்னு சொன்னாலே ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் பயப்படுவாங்க. ஒரு நாள் காலையில சிச்சு காக்கா புக்கை எடுத்துக்கிட்டு ரீடிங் எடுக்கிறதுக்காக ஊருக்குள்ள வந்துச்சு. அப்ப அவளுடைய பார்வை சோட்டுக்கிளியோட வீட்டுக்குள்ள போச்சு. சோட்டுக்கிளி ரொம்பவும் ஏழை. அவளுடைய பிள்ளையான பன்னுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால பணம் எல்லாமே வைத்திய செலவுக்கே செலவாயிடுச்சு. அதனால அவளால கரண்ட் பில் கட்ட முடியல. சிச்சு காக்கா நேரா சோட்டுக்கிளியோட வீட்டு வாசல நின்னு சத்தமா கத்துச்சு. ஏய் சோட்டோ, வா வெளிய, கரண்ட் பில்லு கட்டலாங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? சோட்டுக்கிளி உடனே பயந்து போய் வெளியில வந்துச்சு. அழுது அழுது அவ கண்ணை செவந்து போயிருந்துச்சு. சிச்சு அக்கா மன்னிச்சிடுங்க, இந்த ஒரு மாசம் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க. அடுத்த மாசம் நிச்சயமா நான் கரண்ட் பில் கட்டிடுறேன். என் புள்ள பன்னுவுக்கு உடம்பு சரியில்லை, சேர்த்து வச்ச பணம் எல்லாமே அவனுடைய வைத்திய செலவுக்கே செலவாயிடுச்சு. அதனாலதான் கரண்ட் பில் கட்ட முடியல. அதை கேட்டு சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஓ இன்னும் வேற ஏதாவது கதை இருக்கா, இல்ல இந்த கதையோட நிப்பாட்டிக்க போறியா? உங்களை மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி கதை சொல்ல தயாரா இருப்பீங்க. என்ன ஆனாலும் எனக்கு தேவை பணம், இல்லனா கரண்ட் ஒயரை கட் பண்ணிட்டு போயிடுவேன். பாவம் சோட்டு அழுதுகிட்டே, ஐயோ அக்கா, நான் கதை சொல்லக்கா, குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்காக்கா. இப்ப கரண்ட் இல்லைன்னா ராத்திரி நேரம் அவன் எப்படி தூங்குவான்? இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக பொறுத்துக்கோக்கா, நான் சீக்கிரமாவே கரண்ட் பில் கட்டிடுறேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஆபீஸ்ல எல்லாருக்கும் என்ன பதில் கொடுக்கறது? இங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும். கரண்ட் பில்லு கட்ட முடிஞ்சா கட்டு, இல்லைன்னா கரண்ட் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா லைன்மேனை பார்த்து செய்கை செஞ்சது. உடனே லைன்மேன் அந்த கரண்ட் கம்பத்துல ஏறி சோட்டுக்கிளியோட வீட்டுக்கு போற கரண்ட் வயரை கட் பண்ணி போட்டுட்டான். அவ்வளவுதான், வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த ஃபேனும் நின்னு போயிடுச்சு. சோட்டுக்கிளிக்கு அவனுடைய இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. பாவம் அங்கேயே விழுந்து அவ அழ ஆரம்பிச்சா. ஆனா சிச்சு காக்கா அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாம அது கையில இருக்கிற ரிஜிஸ்டர் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிடுச்சு. அது நேரா லூசியோட வீட்டுக்கு போச்சு. லூசி புறா வீட்லயே ஒரு டைலர் மிஷினை வச்சு துணி தைச்சு கொடுத்து பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. கரண்ட் இல்ல அப்படின்னா அவளுடைய பொழப்பே நடக்காது. லூசி, கரண்ட் பில்லு கட்டினியா? லூசி ரொம்ப கோவமா, இன்னும் கட்டல, நேத்து தானே லாஸ்ட் டேட்னு வந்துச்சு, அதுக்குள்ள எனக்கு காலையில வந்து கதவை தட்டுற. ஆமா, பில்லு ஏன் இந்த தடவை அதிகமா வந்திருக்கு? போன தடவையை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. மீட்டர் சரியா வேலை செய்தா இல்லையா? அதை கேட்டு சிச்சு காக்கா திமுறா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. மீட்டர்ல எவ்வளவு காட்டுதோ அவ்வளவுதான் இபி ரீடிங்க. அதுக்கு நீங்க பணம் கட்டி தான் ஆகணும். நீங்க வீட்டுல ஏசி, ஹீட்டர் எல்லாம் யூஸ் பண்ணா கரண்ட் பில்லு வரத்தா செய்யும். இப்போ ஃபைனும் சேர்த்து கட்டு, இல்லைன்னா கரண்ட் பிடுங்கிடுவேன். ஃபைனா? ஒரு நாள் லேட் ஆனதுக்கு ஃபைன் போட போறியா? இது அநியாயம். நான் கட்ட மாட்டேன். கட்ட மாட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் உனக்கு கரண்ட் இருக்காது அப்படின்னு மறுபடியும் லைன்மேனை பார்த்துச்சு சிச்சோ. அவன் உடனே கம்பத்துல ஏறி லூசி புறாவோட வீட்டோட கரண்ட் வயரையும் கட் பண்ணி போட்டுட்டான். லூசி பொறுமையை இழந்து, சி, உன்ன மாதிரி ஆட்களால தான் இந்த கிராமம் இன்னும் இப்படியே இருக்கு. அதிகாரம் இருக்குன்ற தைரியத்துல எங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்துறல, ஒரு நாள் உனக்கும் வரும் பாரு. சிச்சு காக்கா அது எதையுமே பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து போயிடுச்சு. கரண்ட் இல்லாம போனதுனால லூசி ரொம்பவும் கவலையா வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற சோட்டுக்கிளியும் அங்க வந்தா. 2 பேருமே அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு அழ ஆரம்பிச்சாங்க. பாத்தியா லூசி, இந்த சிச்சு காக்கா கரண்ட்டை கட் பண்ணிட்டு போயிட்டா. என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ராத்திரி நேரம் வெக்கையில எப்படி தூங்குவானே தெரியல. இந்த சிச்சுவுக்கு ஏன் கொஞ்சம் கூட கருணையா இருக்க மாட்டேங்குது? லூசி புறா ரொம்ப கோவமா, அவளுக்கு மனசுன்னு ஒன்று இருந்தா தானே, அது மனசுல கல்லு. அவளுக்கு நம்ம கஷ்டம் என்ன தெரியும்? நீ ஏன் மிஷின் கூட இப்ப நின்னு போச்சு, துணி தைச்சு கொடுக்கலன்னு எனக்கு பணம் எங்கிருந்து வரும்? இந்த கஷ்டம்லாம் அவளுக்கு தெரிஞ்சா அவ இப்படி எல்லாம் பண்ணுவாளா என்ன? இப்ப நம்ம பிரச்சனையை யாருக்கிட்ட சொல்றது? யார் நமக்கு உதவி செய்வாங்க? ஊர்ல எல்லாரும் சிச்சுவை பார்த்தாலே பயப்படுறாங்க.
அப்படின்னு அவங்க 2 பேரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது துணிக்குருவி அந்த பக்கமா வந்தா. துணி ரொம்பவும் புத்திசாலி, ரொம்பவும் நல்ல குணம் கூட. டைமுக்கு சரியா எப்பவுமே ஈபி பில்ல கட்டிடுவா. எந்த தப்பும் பண்ணாம இருக்கிறதுனால துணி யாரை பார்த்து பயப்படவும் மாட்டா. சோட்டு லூசி 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து துணி அங்க வந்தா. என்ன சோட்டு, என்னாச்சு லூசி, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? அப்போ சோட்டு லூசி 2 பேருமே நடந்தது எல்லாத்தையுமே துணி கிட்ட சொன்னாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட துணிக்கு சிச்சு காக்கா மேல ரொம்பவும் கோவம் வந்துச்சு. இது ரொம்ப அநியாயம். சிச்சு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? நாம எல்லாரும் அவளுடைய அடிமைகளா? அதிகாரம் இருக்குன்ற திமிருல அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவாளா? இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நான் மேலதிகாரிங்க கிட்ட இத பத்தி பேசுறேன். துணி சொன்னதை கேட்டு அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. துணி பக்கத்திலே இருக்கிற ஈபி ஆபீஸ்க்கு உடனே கிளம்பி போயிட்டா. துணிக்குருவி சிச்சு காக்காவோட மேலதிகாரியான மகிக்கழுக போய் சந்திச்சான். மகிக்கழுகு ரொம்பவும் நேர்மையானவ, அதே மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு ஆபீசரும் கூட. சிச்சு காக்கா அவங்க ஊர்ல பண்ற அநியாயத்தை எல்லாத்தையுமே துணிக்குருவி மகிக்கழுக கிட்ட எடுத்து சொன்னா. துணி சொன்னதை கேட்டு மகிக்கழுகுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அது உடனே சிச்சு காக்காவை ஆபீஸ்க்கு வர சொல்லி சொல்லுச்சு. மகிக்கழுகு ரொம்ப கோவமா, சிச்சு, நீ வேலை செய்யற ஊர்ல இருந்து எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஏழை ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறியாமே, அநியாயத்துக்கு நீ ஃபைன் வசூல் பண்றியாமே. இப்ப நான் சொல்றது கடைசி முறை. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதுக்கப்புறம் உன்னை வேலையை விட்டே நான் தூக்கிடுவேன். மகிக்கழுகு திட்டினது கேட்டு சிச்சுவோட முகம் வாடி போச்சு. அவளுக்கு அது அவமானமா இருந்துச்சு. அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணது துணிக்குருவிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் மேல கோபத்தோடவே இருந்தா. என்னையே போட்டு கொடுக்குறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணா. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா நேரா துணிக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. டோனி, நீ ஈபி பில்லு கட்டலையாமே, அதான் கரண்ட்டை கட் பண்ணி போறதுக்காக வந்திருக்கேன். துணிக்குருவி தைரியமா, மாசம் 1ஆம் தேதியா நான் ஈபி பில்ல கட்டிடுவேன், வேணும்னா இந்த ரசீதை பாரு அப்படின்னு சொல்லி துணிக்குருவி ஈபி பில் கட்டின ரசீதை கொடுத்தா. அந்த ரசீதை பார்த்து சிச்சு காக்காவோட கோவம் இன்னும் அதிகமாச்சு. இது பொய்யான ரசீது, நீ பில்லு இன்னும் கட்டவே இல்ல, இப்பவே கரண்ட்டை கட் பண்ண போறேன். அப்படி சிச்சு காக்கா துணிக்கிட்ட சண்டை போட்டு துணி எவ்வளவு சொன்னாலும் கேட்காம கரண்ட் வயரை கட் பண்ணி போட்டுட்டு போயிட்டா. துணிக்கு விஷயம் புரிஞ்சுது. அவ போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுனாலதான் பகை வச்சு சிச்சு காக்கா வந்து கரண்ட் கட் பண்ணி போயிட்டா அப்படிங்கறது அவளுக்கு தெரிஞ்சது. ஆனா துணியால அப்ப எதுவுமே செய்யவும் முடியல. வேற வழி இல்லாம அமைதியா போய் வீட்டுக்குள்ள உக்காந்தா. கொஞ்ச நேரத்துல புஜ்ஜி குருவி ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா கரண்ட் இல்ல. அம்மாவும் அமைதியா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி அவங்க அம்மா பக்கத்துல போய், அம்மா என்னமாச்சு? வீடெல்லாம் ஏமா இப்படி இருட்டா இருக்கு? கரண்ட் போயிடுச்சாமா? துணிக்குருவி நடந்தது எல்லாத்தையுமே புஜ்ஜி கிட்ட சொன்னா. எல்லாத்தையுமே கேட்டு புஜ்ஜி குருவி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. இனிமே நாம கரண்ட்டுக்காக இந்த கரண்ட்காரங்களை நம்பவே வேண்டாம். அவங்கள நம்பி இருக்க வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு இல்லம்மா. துணிக்குருவி ரொம்ப ஆச்சரியமா, அது எப்படி முடியும் புஜ்ஜி? சோலார் பவர்மா, நாம நம்ம வீட்டு கூரையில சோலார் பேனலை செட் பண்ணோம்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் சூரிய ஒளி பட்டு அந்த சோலார் பேனல்ல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆன கரண்ட் எல்லாமே பேட்டரியில சேவ் ஆகும். அதுக்கப்புறம் அது நமக்கு கரண்டா பயன்படும். அப்ப நாம ஈபி பில் கட்ட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த சிச்சு காக்கா மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்துற ஆட்களுக்கு நாம ஒரு பாடத்தை கத்து கொடுத்த மாதிரி இருக்கும். புஜ்ஜி சொன்னது கேட்டு துணிக்குருவிக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையிலேயே துணி புஜ்ஜி 2 பேருமே டவுனுக்கு போனாங்க. அங்க அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நிறைய சோலார் பேனல்களை வாங்கினாங்க. அவங்க வீட்டுக்கு அது சரியா இருக்கும். அப்படி வாங்கிட்டு வந்த சோலார் பேனலை அவங்க வீட்டு கூரை மேல செட் பண்ணாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஸ்விட்சை ஆன் பண்ண உடனே அவங்க வீட்டுல லைட்டு ஃபேனு எல்லாமே ஓடுச்சு. அத பார்த்த உடனே புஜ்ஜி துணி 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டு ஒருத்தங்க கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா துணிக்குருவி போய் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த சோலார் பேனல் விஷயத்த சொல்லுச்சு. இந்த சோலாரால என்னெல்லாம் பயன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொன்னதுனால அவங்க எல்லாரும் ரொம்பவே உற்சாகமா நம்மளும் கூட இதே மாதிரி சோலார் பேனலை செட் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் வீட்டு கூரையிலையும் செட் பண்ணிட்டாங்க. அப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா சிச்சு காக்கா மறுபடியும் வசூல் பண்றதுக்காக வந்துச்சு. அங்க சோட்டு துணி லூசியோட வீட்டுல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவ ஆச்சரியப்பட்டா. நான் தான் கரண்ட் கட் பண்ணிட்டேனே, அப்புறம் எப்படி லைட் எரியுது அப்படின்னு கோவமா அவங்க வீட்டுக்கு கிட்ட போச்சு.
அப்பதான் அவங்க வீட்டு கூரை மேல அவங்க வச்சிருக்கிற சோலார் பேனல்களை பார்த்ததும் அவளுக்கு எல்லாமே புரிஞ்சுது. இனிமே அவங்க கரண்ட் நம்பி இல்ல, இனிமே அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்க போறதில்ல அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சது. அவளுடைய அகங்காரம் அதிகாரம் ரெண்டுமே அவங்க முன்னாடி தோத்து போச்சே அப்படின்னு அவ ரொம்பவுமே கவலைப்பட்டா. ஆனா எதுவும் செய்ய முடியாம வேற வழியும் இல்லாம அவ அங்கிருந்து திரும்ப வந்துட்டா. அப்படி அன்னையிலிருந்து ஊர்ல இருக்கிற எல்லாருமே துணி கொடுத்த ஐடியாவை வச்சு சோலாரை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ ஊர்ல எங்கேயுமே கரண்ட் இல்ல, வெறும் சோலார் மட்டும்தான் இருந்துச்சு. புஜ்ஜி குருவி கொடுத்த ஒரு ஐடியா, துணி குருவியோட தைரியம், இது எல்லாமே அந்த ஊரோட கஷ்டத்தை மாத்தி இருந்துச்சு.